தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு நபர் வருகிறார். பார்ப்பதற்கு மிக அழகானவராக இருக்கிறார். அவரை அதற்கு முன்னால் எந்த நபித்தோழர்களும் பார்த்ததில்லை. அல்லாஹுவின் தூதரின் பக்கம் வருகிறார். அவரினுடைய தலை முடிகள் எல்லாம் அழகான அடிப்படையில் கலையாமல் அழகான அடிப்படையில் இருக்கிறது. அவரினுடைய ஆடைகளோ அல்லது அவரினுடைய உருவங்களோ பயணம் செய்துவிட்டு வந்ததினுடைய எந்த ஒரு அடையாளமும் இல்லை. இயற்கையில் பாலைவனத்தில் ஒரு நபர் புதிதாக பயணம் செய்துவிட்டு வந்தால் அவரினுடைய முகங்களின் மாற்றத்தை பார்க்கலாம், அவரினுடைய தலை முடிகளில் மாற்றத்தை பார்க்கலாம், அவர்களினுடைய ஆடைகளில் அவர்களினுடைய உடல்களில் மாற்றத்தை பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள். எந்த ஒரு அடையாளத்தையும் பயணம் செய்த அடையாளத்தை நாங்கள் அவரிடத்தில் பார்க்கவில்லை. அதற்கு முன்னாலும் நாங்கள் அவரை பார்த்ததில்லை. அல்லாஹுவின் தூதரின் பக்கம் வருகிறார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துடையோடி தனது துடையை ஒட்டி வைக்கிறார். ஒன்று தனது துடையின் மீது கை வைக்கிறார், அல்லது நபியினுடைய துடையின் மீது அவர் கை வைக்கிறார். அவர் பல கேள்விகளை கேட்கிறார். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன? அல்லாஹுவின் தூதர் அவருக்கு பதில் கொடுப்பார். பதில் கொடுத்து முடிக்கும் பொழுதெல்லாம் ஸதக்த, நீங்கள் உண்மையைத்தான் சொன்னீர்கள். உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். கேள்வியும் அவர்தான் கேட்கிறார், பதில் அவருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால் உடனே நீங்கள் உண்மையை சொல்கிறீர்கள் என்பதாக அவர் அந்த பதிலை கேட்டு நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். அப்பொழுது அவர் ஒரு கேள்வி கேட்டார். கியாமத் நாள் என்றால் என்ன, அது எப்பொழுது வரும் என்பதாக ஒரு கேள்வி கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கேட்பவரை விட